ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 15 கேட்கலாமா? ஐயா ஐயா! வீட்டு வாசலில் பதட்டமான ஒரு குரல் கேட்க எட்டி பார்த்தார் ரகோத்தமன். என்ன முருகா? ஐயா, அந்த கிழக்கு தெரு சின்னச்சாமி வீட்டுக்கு விருந்தாடியா வந்த பிள்ளை மாகாளி கோயில் வெளியே உள்ள அரச மரத்தில் தூக்கில் தொங்கி உயிரை மாச்சிக்கிருச்சு. ஊர் பெரிய ஆளுக எல்லாரையும் வர சொல்லி பூசாரி சொல்லி விட்டாருங்க. எப்பா, என்ன சொல்லுற? சரி நீ போ, நான் வெரசா வாரேன். சிந்தா சிந்தா, சட்டையை எடுத்து வா, நான் வெளியே போகிறேன். அவர் அலற மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் மகேஸ்வரி. சித்தப்பா, என்னாச்சு? நீ இரு ஆத்தா, வந்து சொல்கிறேன் என வேகமாய் வாசலுக்கு நடந்தார். சட்டையோடு வந்த சிந்தாமணியிடம் விவரத்தை சொல்லிவிட்டு மோட்டார் பைக்கை கிளப்பி புறப்பட்டு விட்டார். சித்தி, என்னாச்சு சித்தி? ஒரு இளவுத்தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரில் ஒரு தற்கொலை. இரு எமாடி, அந்த புள்ள கூட உன்கிட்ட வந்து பேசுச்சே. ஏன் கூடயா? என்னைக்கு? நம்ம சத்தியம் போட போனப்ப ஒரு பிள்ளை வந்து உன் கூட பேசிக்கிட்டு இருந்துச்சே, நல்லா ஒசரமா. அதுதான் நாண்டுகிட்டு செத்துருக்காமாத்தா. சித்தி, என்ன சொல்கிறீங்க? வாணியா வாணியா? மகேஸ்வரியின் இதயம் அதிர்ச்சியால் ஒரு கணம் நின்று பின் துடிக்க ஆரம்பித்தது. பேர் தெரியலத்தா, ஆனால் அந்த பிள்ளை தான் கிழக்கு தெருவில் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்த பிள்ளை. சித்தி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நானும் அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வரட்டுமா? நீயா? வேணாமாத்தான். உன்னைய தனியாக அனுப்புனா உங்கள் சித்தப்பா என்னையத்தான் வையுவார். சித்தி, அவள் நீங்கள் சொல்கிற மாதிரி வாணி தானா இல்லை வேற யாராவதான்னு நான் போய் பார்க்கணும் சித்தி. சித்தப்பா வந்து சொல்லுற வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. யோசித்த சிந்தாமணி, சரிதா, நீ உன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரத்தினத்தை துணைக்கி கூட்டுக்கு போ என்று சம்மதம் கொடுக்க அடுத்த 5 நிமிடங்களில் சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்திருந்தாள் மகேஸ்வரி. அரசமரம். ரகோத்தமன் அங்கு சென்று இறங்கிய போது, ஐயோ வாணி, என்னம்மா இப்படி செய்துட்ட? எங்களை விட்டுட்டு போயிட்டேம்மா, இனி நாங்கள் என்னம்மா செய்வோம்? வாணியின் பெற்றோர் ஒரு பக்கம் கதறிக்கொண்டு இருக்க, ஒரு சிறு கூட்டம் மரத்தின் கீழே குழுமி நிற்க, ஒரு ஓரமாய் நாட்டாமை குடும்பம் இருள் சூழ்ந்த முகத்துடன். பாத்தியா ரகோத்தமா, என்ன இப்படி ஆகி போடுச்சு? வாழ வேண்டிய வயசு இப்படி பண்ணிருச்சே. பூசாரி சொல்ல ரகோத்தமனுக்கு என்னவோ போல் இருந்தது. யார் முதல்ல பார்த்தது? நானும் பிரசிடென்ட் ஞானமுத்துவும். அவர் சூளம் வைக்க வந்தார். அப்போதான் இந்த கொடுமையை பார்த்தோம். அப்புறம்தான் யார் என்னன்னு விசாரித்து எல்லாத்துக்கும் தாக்கல் சொன்னேன். ஆமாம், நாட்டாம குடும்பம் இதுக்கு முதலாக வந்து உட்காந்துருக்கு. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வரமாட்டாங்களே. என்ன விவரம்? இந்த பொண்ணத்தையும் அவங்க மவனுக்கு பேசி முடிக்கிறதா இருந்தாங்க. சொர்ணம் தான் சொன்னாங்க. ஓ! ரகோத்தமன் பேசி கொண்டிருந்த போதே அங்கு வேக வேகமாய் வந்து சேர்ந்தாள் மகேஸ்வரி. ஆத்தா, நீயா? நீ எதுக்கு வந்த? சித்தப்பா, இருங்க வர்றேன். வேகமாக போய் மரத்தடியில் நின்றாள். அண்ணாந்து பார்த்தவளின் கண்களில் கரகரவென கண்ணீர் வழிய அவள் அருகில் வந்தார் ரகோத்தமன். மகேஷ், என்னாத்தா? இந்த பிள்ளை என் கூட படிக்கிற பிள்ளை சித்தப்பா. பாவம், ரொம்ப நல்லவ, ஒரு பாவமும் தெரியாதவ, ரொம்ப துடுக்குத்தரமான பிள்ளை. முந்தா நாள் தான் பார்த்து பேசினேன். எதுக்கு செத்து போனானே தெரியல சித்தப்பா, கதறினாள் மகேஸ்வரி. அதே சமயம் தினமும் காலையில் கோவிலுக்கு வந்து மாகாளியை தரிசிக்கும் வழக்கம் உள்ள மனோன்மணியும் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு குழப்ப முகத்தோடு அங்கு வந்தபோது 2 பேர் மரத்தின் மீது ஏறி வாணியின் உடலை இறக்கி தரையில் வைத்து கொண்டிருந்தனர். மகேஷ், என்னாச்சுடி? தன்னை நெருங்கி வந்து நின்ற தோழியை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் மகி. மனோன்னு, பிள்ளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருத்தா. பாவம், ரொம்ப பயந்து போயிருக்குது. சரி மாமா, வா மகேஷ் போகலாம் என அவளை அழைத்து கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே நடந்தாள் மனோன்மணி. இப்போ மேற்கொண்டு என்ன செய்கிறது? தற்கொலைங்கிறதால போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கணுமா? புகாரா? என்ன இது? நம்ம ஊருக்குள்ளே இல்லாத புது வழக்கத்தெல்லாம் பேசி வர்றீக. நாட்டாமையின் கையால் ஒருவன் நெகிரி கொண்டு வர, டா நீ சும்மா இரியா. அந்த பிள்ளை வெளியூர், நம்ம ஊர் சட்டம் அந்த பிள்ளை விஷயத்தில் செல்லாது. ஐயா, அந்த புள்ள தாவணியிலிருந்து இந்த கடுதாசி விழுந்துச்சுய்யா. ஒருவன் அந்த சிறு காகிதத்தை எடுத்து நீட்டினான். வேகமாக அவனை நெருங்கி அந்த காகிதத்தை பிடுங்காத குறையாய் வாங்கினார் ரகோத்தமன். அப்பா, அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல. நான் போகிறேன். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. அவர் சத்தமாய் வாசிக்க வாணியின் தாய் தந்தை இருவரும் மீண்டும் சத்தமாய் அழ ஆரம்பித்தனர். செல்வராசு வீடு. ச்சே, நான் பிறந்த நேரம் சரியில்லையா இல்லை உங்கள் அப்பன் பிறந்த நேரம் சரியில்லையானே தெரியல. என் மகன் என்னடான்னா கீழ் ஜாதி பைய கூட ஸ்நேகம் வளர்த்துக்கிட்டு திரியிறா. உனக்குன்னு நிச்சயம் பண்ண இருந்த பொண்ணு நாண்டுக்கிட்டான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏண்டா தங்கம், நம்ம குடும்பத்தில் மட்டும் எப்பயுமே நல்லதே நடக்காதா? தலைக்கு குளித்த கையோடு தங்கராசுவின் கையை பிடித்து கொண்டு சொர்ணம் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டாள். எம்மா, அவளுக்கு ஆயுஸ் இல்லை, போயிட்டா. நீ இப்படி புழிஞ்சு அழுதா போனவ வந்துடுவாளா? ஆமாம், எங்கே ஓமாவ? இனி அவன் மேலே எப்பயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வை, எங்கள் பாட்டன் போட்டன் காலத்துலேருந்து சேர்த்து வச்சுருந்த என் மானம் மறுவாத எல்லாத்தையும் காற்றுல விட்டு போடுவா. அவள் உள்கட்டில் இருக்காடா. நேற்றுலேருந்து அவளை எங்கேயுமே வெளியே விடுறதில்ல. எனக்கு இப்போ உன்னைய நினச்சாத்தையும் தாங்கலை. ஏன்? எனக்கு என்ன கேடு? நல்லாத்தான் இருக்கேன்.
இனி உனக்கு நாங்கள் எங்கன்னு போய் பொண்ணு கேட்போம். என்னதே நம்ம பரம்பரையாக நாட்டாம குடும்பமாக இருந்தாலும் இந்த கோகிலாபுரத்தில் குணசீலனுக்கும் ரகோத்தமனுக்கும் இருக்கிற உண்மையான மரியாதை உங்கள் அப்பனுக்கு இல்லை. நம்மளை நேரில் பார்த்தா பம்மர பயலுகளில் பாதி பேர் நம்மளை கடந்து போனதும் புறணி பேசுகிற பயலுக தான். நம்ம குடும்பத்து மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லாத காரணத்தால் தான் ஊருக்குள்ளே உனக்கு பொண்ணு தர யோசிச்சாங்க. 2 வருஷமாக அலைன்னு அலைஞ்சு உங்கள் அப்பன் தெருவா நாய்ப்படாத பாடுபட்டு அந்த கம்பத்துக்காரியை கூட்டுக்கு வந்தார். அவ திடுக்குன்னு தூக்கில் தொங்கி நம்ம எல்லாரு கழுத்தையும் மறுத்து போட்டா. நமக்குன்னு வந்து சேருது எல்லாம். டேய் தங்கம், ஒருவேளை நம்ம சந்திரமகாளிக்கு அடங்காமல் திரியிறதால தான் அத்தனையும் தப்பாகவே நடக்குதோ? ஒரு மருமக வந்தாத்தேன் உங்கள் மக கல்யாணம் நடக்கும்னு வடிவு சாதகத்தில் இருக்குது. ஆனால் உனக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. எனக்கு அந்த வாணி பணத்தை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை. எல்லாம் அந்த மாகாளி செய்கிற விளையாட்டம்னு ரொம்ப பயமாகவே இருக்குது. பேசாமல் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு மாகாளி காலில் போய் விருந்துலராம்டா. அப்போதான் மிச்ச வாழ்க்கையாவது நானும் அவரும் நிம்மதியாக வாழ முடியும். நீயும் வடிவும் என்னைக்குமே நல்லா இருக்க முடியும். எம்மா சும்மா இருமா. மாகாளி வேலை மண்ணாங்கட்டி வேலைன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் தூக்கில் தொங்கி செத்ததுக்கு நான் தான் காரணம், போதுமா? தங்கராசு அலற சொர்ணத்தின் விழிகளில் திகில். மகேஸ்வரியின் வீடு. சித்தப்பா, வாணி விஷயம் என்னாச்சு? அவங்க அம்மா அப்பா என்ன முடிவு சொன்னாங்க? போலீஸுக்கு போகிறாங்களாமா? இல்லை மகேஷ், அதே அந்த பிள்ளை கைப்பட எழுதின கடிதாசி கிடச்சிருக்கேன். அதுக்கு பிறகும் அந்த குடும்பம் யாரை சந்தேகப்பட முடியும்? என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? நேற்று வேற நல்லா இருந்தவ ஒரே நாளில் எப்படி வாழ்க்கையை விருப்பா? இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதைத்தான் செண்பக பாண்டியனும் சொன்னையான். ஆனால் அவன் கருத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் ஒருத்தன் சாவல சந்தேகம்னு போய் நின்னா உடம்பை அறுத்து பார்த்து தான் திரும்ப ஒப்படைப்பாகலாம்னு ஒரே போடா போட்டுட்டான். கூடயே நிறைய பேர் ஏதேதோ பேச அதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்க வீட்டில் பயந்து போயிட்டாங்க. எங்கள் மவ பாம்பு கடிச்சு செத்துட்டான்னு சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அட என்ன இது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சித்தப்பா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்தான் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னால் இதை தாங்க முடியலை. ஆத்தா, நம்ம ஒரு கிராமம். எத்தனை காலம் போனாலும் சில பழக்கங்க, நம்பிக்கைங்க, பையங்கள்லாம் இவங்களை விட்டு போகாது. சற்று நேரம் மௌனமாக இருந்த மகேஸ்வரி பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு எழுந்தாள். சரிங்க சித்தப்பா, நான் நாளை பஸ்லேயே காலேஜுக்கு போகிறேன். பஸ்லையா? வேணாம்மா, அது காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். நம்ம காரில் போக்கன்னு 5 மணிக்கு புறப்படு போதும். சரிங்க சித்தப்பா, சித்தி பால் கொண்டு வந்தாங்கன்னா நான் தூங்க போகிறேன்னு சொல்லிடுங்க. சரித்தா. அவர் தலையாட்ட மாடி ஏறி தன்னறைக்கு வந்தவள் கதவை சாத்திவிட்டு படுத்தாள். எதையோ நினைத்து கொண்டு தூக்கம் பிடிக்காமல் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே சென்றது என தெரியவில்லை. திடீரென கும்மென்ற மல்லிகைப்பூ வாசம் மூக்கை நிரட ஜன்னல் அருகே யாரோ நடப்பது போன்ற அரவம். வேகமாய் எழுந்து ஜன்னல் அருகே சென்றாள். பயம் வயிற்றை கப்பினாலும் அதை மீறி வெளியே எட்டி பார்த்தாள். அதே தூணின் முந்தானால் அவள் பார்த்த அதே உருவம். செல்ல கருப்பட்டி, அம்மாவை தேடாத, திரும்பி வரமாட்டேன். சித்தியும் சித்தப்பாவும் தான் இனி உனக்கு தாய் தகப்பன். எங்கே இருந்தாலும் நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன், சரியா? தைரியமாக இரு. அது பேசிக்கொண்டே கொஞ்சம் முன்னால் வரும் நோக்கில் அடியெடுத்து வைக்க தட்டென ஜன்னலை மூடிவிட்டு ஓடிப்போய் கட்டிலில் விழுந்தாள். பயத்திலும் துக்கத்திலும் அம்மா என முணங்கிக் கொண்டே அழ ஆரம்பித்தாள். வருவாள்.